ஸ்ரீவைகுண்டம் பெண்ணும் சிங்கப்பெண் படையும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், விஜய் ஆட்சியில் விஜய் கட்சிக்காரர்களால் எத்தகைய குற்றச் செயல்கள் நடக்கின்றன என்பதற்கு ஒரு உதாரணம் ஸ்ரீவைகுண்டம் சம்பவம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விஜயின் தீவிர ரசிகையான என்னை ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏவின் பெயரைச் சொல்லி அழைத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்று கதறுகிறார் அந்த பெண். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகநேரியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் தாவேக கட்சியில் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி நிர்வாகியாக இருக்கிறார். அவரது நண்பர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜெயபால், இவரும் தாவேக நிர்வாகிதான். இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் இந்த செயலை செய்துள்ளார்கள். பிரச்சினை பெரிது ஆனதும் வேறு வழியில்லாமல் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நான் 1997ஆம் ஆண்டு முதல் விஜயின் தீவிர ரசிகை. ரசிகர் மன்றத்திலும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தேன். இப்போது ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஆகியிருக்கும் அன்னை விஜி சரவணனுடன் இணைந்து கடந்த 2 வருடமாக கட்சி பணியாற்றி வந்தேன். அப்போது பாலசுப்ரமணியம் அறிமுகமானார். அவர் எனக்கு வேலை வாங்கி தருவதாக சொன்னார். அதற்காக ராமநாதபுரம் அழைத்துச் சென்றார். சரவணன் பெயரை சொன்னதால்தான் நானும் சென்றேன். காரில் செல்லும் போது கலர் பாட்டிலில் ஏதோ கலந்து கொடுத்தார்கள். அதனால் மயக்கமடைந்தேன். அவரும் இன்னொருவரும் சேர்ந்து என்னை பாலியல் வன்கொடுமை செய்தனர். சரவணன்தான் கூட்டி வரச் சொன்னார் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை வெளியில் சொன்னால் உனது குழந்தையை கொலை செய்து விடுவோம் என்றார்கள். மே மாதம் 3ஆம் தேதி இது நடந்தது. இது பற்றி சரவணனிடம் கேட்டேன். புசி ஆனந்திடம் சொல்லி உனக்கு வேலை வாங்கி தருகிறோம், இதை பெரிதுபடுத்தாதே என்று எம்எல்ஏ சரவணன் சொன்னார். என்னோடு சேர்ந்து இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டுள்ளார். இதை அவர் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று என் காலில் விழுந்து அழுதார். இது பற்றி அமைச்சர் ஆதவர்ஜுனாவிடம் சொன்னேன். அமைச்சர் ஜெகதீஸ்வரியிடமும் சொன்னேன். யாரும் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிறார் அந்த பெண். எனக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவலை சொல்கிறார் அந்த பெண் என்கிறார் எம்எல்ஏ சரவணன். இவ்வளவுதான் அவரது பதில் என்று முரசொலி விளக்கியுள்ளது. 1997ஆம் ஆண்டு முதல் விஜய் ரசிகையாக இருந்தவருக்கு நடந்திருக்கும் அவலம் இது. விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அதில் செயல்பட்டவருக்கு நடந்த கொடுமை இது. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவான அன்னை விஜி சரவணனிடம் பணியாற்றியுள்ளார். கேரளாவில் லாட்டரி தொழில் பார்த்து வந்த அவருக்கு கணக்கு வழக்குகள் பார்த்து வந்துள்ளார் இந்த பெண். இத்தகைய பெண்ணுக்கு விஜய் கொடுத்த நீதி என்ன? தாவேக கட்சியிலிருந்து அவரை நீக்கியதுதான் நீதி. இதைவிட கேவலமான படுமோசமான முதலமைச்சர் இருக்க முடியுமா? ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணனை எம்எல்ஏ பதவியை விட்டு விலக வைத்திருக்க வேண்டாமா? அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்க வேண்டாமா? அவரை கைது செய்திருக்க வேண்டாமா? இது எதையும் செய்யவில்லை முதலமைச்சர் விஜய். இதுதான் அவர் ஆட்சி நடத்தும் லட்சணமா என்று முரசொலி அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? விஜய் நடித்த தெறி படத்தில் குற்றவாளிகளுக்கு கொடுக்கும் தண்டனையை போல் இவர்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும். விஜய் ரசிகையாக இருந்த பாவத்துக்கு எனக்கு இது தேவையா? எனக்கு நீதி வேண்டும். முதலமைச்சர் விஜய் என்னை அழைத்து என்ன நடந்தது என்று கேட்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் உள்ளார்கள். ஒருவரும் என்னிடம் என்ன நடந்தது என்று இதுவரை கேட்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். படத்தில் விஜய் செய்வதையெல்லாம் நிஜத்தில் செய்வார் என்று மக்கள் நினைத்து வாக்களித்ததால்தான் தமிழ்நாடு இன்று தலை குனிந்துள்ளது. நீங்க ஆக்ஷன் ஹீரோ போல ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டோம் என்று கோவையில் ஒரு பெண் கதறியதையும், தெரிபடம் போல தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஸ்ரீவைகுண்டம் பெண் சொல்வதையும் பார்த்து சினிமா மாயை எந்த அளவுக்கு சமூகத்தை பாழ்படுத்தி இருக்கிறது என்பதை நினைத்து வேதனையாக இருக்கிறது. சினிமாவில் ஹீரோவாக நடித்த விஜய் முதலமைச்சரானதும் வில்லனாக இருக்கிறார் என்பதற்கு ஸ்ரீவைகுண்டம் சம்பவம் ஒரு உதாரணம் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்த பாலசுப்ரமணியம் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுடன் இருக்கும் படம் வெளியாகி இருக்கிறது. கட்சி துண்டுடன் இருக்கிறார் சரவணன். எனவே இது சமீபத்தில் எடுக்கப்பட்ட படம்தான். பேட்டி கொடுத்த சரவணன் கைதானவர்களை எனக்கு தெரியாது என்று சொல்லவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அமைச்சர் ஆனந்த் பெயரை சரவணன் சொல்லியிருக்கிறார். எனவே அனைவர் மத்தியிலும் கடந்த 1 மாதமாக இப்பிரச்சனை பேசப்பட்டு வந்துள்ளது. கட்சியை விட்டு 2 நீக்கப்பட்டுள்ளனர். அந்த பெண்ணும் நீக்கப்பட்டுள்ளார் என்றால் விஜய்க்கு இந்த பிரச்சனை முழுமையாக தெரியும். தெரிந்தே விஜய் அநீதி இழைத்துள்ளார் என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. இதை வைத்து பார்க்கும்போது சிங்கப்பெண் படை என்பதே கண் துடைப்பு படையாகத்தான் இருக்கப் போகிறது.
குற்றம் நடக்காமல் தடுக்க இதை விஜய் உருவாக்கப் போகிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் உண்மையான குற்றவாளி யார் என்று பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்கிறார். ஆனால் அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் விஜய் எடுக்கவில்லை. விஜய் துர்நாற்ற ஆட்சி நடத்தி வருகிறார் என்று முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது.